Hi boys and girls, welcome to One Shot to One Mark. நான் உங்கள் ஜேபி. இது நம்ம டாஃபைஸ் கடலூர். ஓகே மேம், இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்? ஆல்பபெட்ஸ் கொடுத்துட்டாங்க, ஏபிசிடி இசட் வரைக்கும் கொடுத்துட்டாங்களே, என்ன மேம் பண்ணா அவங்க சொல்லியிருக்க விஷயங்களை கவனிப்போம். என்ன கேட்கறாங்க? In this series, find the letter which is fifth to the left from the 13th letter from your right. நம்மளுடைய ரைட் இருக்கு இல்லையா, சோ அதோட ரைட்னா இது எனக்கு இசட்ல ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்மளுடைய வலது பக்கத்துல இருந்து 13வது இடத்துல இருக்குன்னு சொல்றாங்க. இப்படி இருந்து கவுண்ட் பண்ண 13 கவுண்ட் பண்ணலாம் வேணாம். 13 யார் ஆக்சுவலா ஏல இருந்து வரப்போ 13 இஸ் எம். அப்ப எம் உடைய ஆப்போசிட் தான் என்னவா இருக்கும் நமக்கு? இந்த பக்கத்துல வரப்போ 13 இருக்கும், which is n. சொன்னது புரிஞ்சுச்சா? ரிவர்ஸ் ஆல்பபெட்ஸ் பார்த்தோம்ல ஷார்ட்கட், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப நான் n லாக் பண்ணிட்டேன். அவனுக்கு என்ன கேக்குறாங்கன்னா fifth to the left. ஓகே, எங்க இருந்து? இந்த எண்ல இருந்து லெஃப்ட் பக்கமா, இடது பக்கமா 5வது யார் இருக்காங்க கேக்குறாங்க. பார்க்கலாமா? 1 2 3 4 5. சோ யார் கிடைப்பாங்க? எனக்கு ஐன்னு கிடைப்பாங்க. சோ ஐ இஸ் தி ரைட் ஆன்சர். இவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். இத வேற எப்படி மேம் போடலாம்? ரொம்ப சிம்பிள். லெஃப்ட் லெஃப்ட் ரெண்டுமே லெஃப்டா வந்துச்சுன்னா மைனஸ் பண்ணிக்கோங்க, ஒரு லெஃப்ட் ஒரு ரைட் வந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. என்ன மேம் ஏதோ சொல்றீங்களே புரியலையா? கவனிச்சுக்கலாமா? எனக்கு ரைட் எண்ட்ல இருந்து, அதாவது ரைட் எண்ட்ல இருந்து ஒருத்தவனை கண்டுபிடிச்சி அவனுக்கு லெஃப்ட்டுக்கு போறேன். அப்போ ஒரு ரைட் ஒரு லெஃப்ட் வருதா, என்ன பண்ண சொன்னேன்? ஆட் பண்ணணும். எதை ஆட் பண்ணணும்? 13 பிளஸ் இன்னொரு பொசிஷன் என்ன கொடுத்தாங்க? 5. ரெண்டுத்தையும் ஆட் பண்ண கிடைப்பாங்க எனக்கு 18 கிடைப்பாங்க. எந்த எண்ட்ல இருந்து வரணும்? ரைட் எண்ட்ல இருந்து 18னா, சோ 18th ஆக்சுவலா யார் எனக்கு? ஆர். சோ ஆருடைய ஆப்போசிட் தான் ரைட் எண்ட்ல இருந்து வரப்ப 18 தான் இருப்பாங்க. ஆருடைய ஆப்போசிட் யாரு? ஐ. சிங்கிள் ஸ்டெப்ல ஆன்சர் முடிஞ்சா? ஓகேவா? சிங்கிள் ஸ்டெப்ல ஆன்சர் முடிஞ்சு. இப்படியும் போடலாம் அப்படியும் போடலாம். ரெண்டுமே சொல்லி கொடுத்துருக்கேன். எது ஞாபகம் இருக்கோ போடுங்க. தேங்க்யூ.